10,000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், புதிய கல்விக் கொள்கை சமூக நீதிக்கு எதிரானது என கூறியுள்ளார். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த திருப்பயிரில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் பெற்றோரை கொண்டாடுவோம் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் அப்பா என்ற செயலியை அறிமுகப்படுத்தினார். பின்னர் உரையாற்றிய முதலமைச்சர், தமிழ்நாட்டின் கல்வித்தரத்தை ஒன்றிய அரசு ஒருபுறம் பாராட்டினாலும் மறுபுறம் தமிழ்நாட்டிற்கான நிதியை தர மறுப்பதாக குற்றஞ்சாட்டினார். 2,000 கோடி அல்ல 10,000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் சமூக நீதிக்கு எதிராக புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்தார். தேசிய கல்விக் கொள்கை என்பது சமூக நீதிக்கு வேட்டு வைக்கிற கொள்கை, தமிழுக்கு வேட்டு வைக்கிற கொள்கை, தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு, தமிழ் மக்களுக்கெல்லாம் வேட்டு வைக்கிற கொள்கை. நம்ம குழந்தைகளின் எதிர்காலத்துக்கு இது ஆபத்து. எந்த மொழிக்கும் தனிப்பட்ட முறையில் நாம எதிரிகள் இல்லை. ஆனா எந்த மொழியை திணிக்க நினைச்சாலும் அந்த திணிப்பை எப்பவும் நாங்கள் எதிர்ப்போம், அதுல உறுதியாக இருப்போம். இந்த திட்டத்தில் கையெழுத்து போட்டாதான் 2,000 கோடி ரூபாய் கிடைக்கும். 10,000 கோடி ரூபாய் பணம் கிடைக்கும் சொன்னாலும் நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம். 2,000 கோடி ரூபாய்க்காக இந்த பணத்துக்காக இன்னைக்கு நாங்கள் கையெழுத்து போட்டா என்ன ஆகும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. 2000 ஆண்டுக்கு பின்னோக்கி நம்ம தமிழ் சமுதாயம் போயிடும். அந்த பாவத்தை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒருபோதும் செய்ய மாட்டான். ஹிந்தி பெல்ட் என்று கூறப்படும் மாநிலங்களில் மட்டுமே சுமார் 25 மொழிகள் அழிந்து விட்டதாக கூறியிருக்கும் முதலமைச்சர், ஹிந்தியை திணிக்க முயன்றால் தமிழர் என்றொரு இனம் உண்டு, தனியே அதற்கொரு குணமுண்டு என்பதை காட்ட வேண்டியிருக்கும் என எச்சரித்தார். சில ஆயிரம் பேர் மட்டுமே பேசும் சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்கு 1,488 கோடியும், 8 கோடி மக்கள் பேசும் தமிழ் மொழிக்கு 74 கோடி ரூபாய் மட்டுமே ஒன்றிய அரசு ஒதுக்கியதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நிதியே கொடுங்கன்னு நாம கேட்டா தமிழ் மீது பிரதமர் அக்கறை கொண்டிருக்கிறார்னு ஒன்றிய அமைச்சர் சொல்றாரு. அவங்களோட அக்கறை தமிழுக்கு என்ன செஞ்சிருக்கு? ஒரு சின்ன சாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு, நல்லா கேளுங்க. சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்கு ஒன்றிய அரசு ஒதுக்கின நிதி எவ்வளவு தெரியுமா? 1,488 கோடி ரூபாய். சமஸ்கிருத மொழிக்கு 1,488 கோடி ரூபாய். அந்த மொழியை பேசுறவங்க இந்த நாட்டில் சில ஆயிரம் பேர் தான். 8 கோடி மக்கள் பேசுகிற நம் தமிழ் மொழி வளர்ச்சிக்கு ஒதுக்கின நிதி எவ்வளவு தெரியுமா? வெறும் 74 கோடி ரூபாய். இதுதான் நீங்க தமிழை வளர்க்கிற லட்சணமா? ஒன்றிய அரசு நிதி வழங்காவிட்டாலும் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தின் கீழ் அனைத்து திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்துவோம் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.